Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வீட்லயே வந்துட்டு ஈஸியா கலர் கோலமாவு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். நம்ம வந்துட்டு ரங்கோலி போடுறதுக்கு கோலம் போடுறதுக்கு வந்து கலர்ஸ் வந்து வெளியில இருந்து வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஈஸியா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படி செய்யலாம்னு பாப்போம். அதுக்கு வந்துட்டு என்னன்னா கோலமாவு வந்துட்டு தனியா வாங்கிக்கோங்க. கோலமாவு மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினா அது நொறு நொறுன்னு இருக்கும். பிரைட்டாவும் இருக்காது. கோலம் நம்மளுக்கு வந்துட்டு கிளியராகவும் வராது. அதுக்கு என்ன பண்ணுங்க, பச்சரிசி மாவு வந்துட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கோலம் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாகவும் வரும். அதே மாதிரி போடுறதுக்கு வந்துட்டு திரியாக இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக வந்துட்டு வரும். அதனால் வந்துட்டு பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேஷனில் வாங்குகிற பச்சரிசியை கூட நல்லா கழுவி காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி கோலமாவு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு நான் வீட்டில் வச்சுருக்க பச்சரிசி மாவு. இப்போது கலர் கோலம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம செய்யலான்னு பார்ப்போம். இப்போது நான் ஃபஸ்ட்டு கோலமாவு கூட பச்சரிசி மாவு வந்துட்டு போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கோலம் வந்துட்டு நல்லா பிரைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி வந்து கலர் கோலமாவு வெளியில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளாவே வந்துட்டு நல்லா டார்க் கலர்ஸு லைட் கலர்ஸு எப்படி நம்மளுக்கு தேவையோ வந்துட்டு அந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு மாவு ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த ரெடி பண்ண கோலமாவில் இப்போ நான் ஒரு கலராக ரெடி பண்ணலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் கோலமாவு வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் உஜாலா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த உஜாலாவில் வந்துட்டு ப்ளூ கலர் வரும். இப்போது ஃபஸ்ட்டு ப்ளூ கலருக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த உஜாலாவை இது கூட போட்டுக்கோங்க. இந்த கலர்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கலர்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது கற்பூரத்தை வந்து லேசாக வந்து உடைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எதுக்காக இதை மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா கலர் வந்துட்டு ஒன்று போல் மிக்ஸ் ஆகும். இது போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர்ஸ் நல்லா கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ லெவலுக்கு டார்க் கலர் வேணுமோ அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டு அந்த கலர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு பர்பிள் கலர் கிடச்சிருச்சு. இதை இப்போ ஒரு பாக்ஸ்க்கு நீங்கள் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கோலமாவு எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் இங்க்கு வந்துட்டு ரெட்டு ப்ளூ க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இங்க்கு யூஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இங்க்கு இப்படி போட்டுட்டு நமக்கு எவ்வளோ லெவல் டார்க் கலர் தேவையோ அந்த லெவலுக்கு இப்போ போட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்து கற்பூரம் போட்டு நல்லா கிளறணும். கற்பூரத்தை உடச்சி போட்டுக்கணும். கற்பூரம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த கலர் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகும், கோலமாவு கூட ஒன்று போல் மிக்ஸ் ஆகும். இப்போது நம்மளுக்கு எவ்வளோ கலர்ஸ் தேவையோ அந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர்ஸ் ஒட்டாத ஒன்றுக்கு ஒன்று கலர் டிஸ்டர்ப் ஆகாத வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். இது ஒரு மாதிரி வந்துட்டு பிங்க்கு நமக்கு கிடைக்கும். இதை திரும்பவும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நம்ம இது மாதிரி கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி சேர்க்க வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிலில் காய வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நிழல்லே காய வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் கலரு, இப்போது ப்ளூ இங்க்கு. இந்த ப்ளூ இங்க்கு வந்துட்டு கற்பூரம் எடுத்துக்கணும். கற்பூரத்தை இதில் நல்லா வந்துட்டு உடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கை போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளூக்கு ப்ளூ இங்க்கு, பிளாக்கு, ரெட்டு, க்ரீன் இங்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி கலர்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்பவே அழகாக வரும். நம்மளுக்கு எந்த லெவலுக்கு டார்க் கலர் வேணுமோ அந்த மாதிரி பண்ணலாம். பிளாக் கலருக்கு பிளாக் கலர் இங்க்கு கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் கலருக்கு நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா
வெளியில் செங்கல் தூள் இருக்கு இல்லையா, செங்கல் தூள் எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு செம்மண்ணை வந்துட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கலர்ஸ்லாம் வந்துட்டு என்னென்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ப்ளூ இங்கில் ப்ரிப்பேர் பண்ணது ஒரு பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இது இங்கே பாருங்கள், இது வந்து ப்ளூ இங்கில் ப்ரிப்பேர் பண்ணது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கோலமாவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக கற்பூரத்தை உடச்சி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஃபுட் கலர், ஆரஞ்சு கலரு, ஆரஞ்சு ரெட்டு, இந்த கலரை யூஸ் பண்ணி நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த ஃபுட் கலருக்கு இப்படி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது அந்த ரெட் ஆரஞ்சு கலர். இப்போது இதை போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா இப்படி கலர் கிடச்சிரும் நம்மளுக்கு, ஆரஞ்சு கலர் மாதிரி. இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த லெவலுக்கு டார்க் கலர் வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் டார்க்காக மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த லெவலுக்கு வந்துட்டு நமக்கு டார்க் கலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுட் கலரில் க்ரீன் கலர், இது ஆப்பிள் க்ரீன், இந்த க்ரீன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒரு பவுலில் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டார்க் கலர் க்ரீன், உங்களுக்கு என்ன லெவலுக்கு டார்க் கலர் வேணுமோ அந்த லெவலுக்கு போட்டுக்கணும். இப்போது திரும்பவும் இதில் கற்பூரத்தை உடச்சி விட்டு சேம் ப்ராசஸ் தாங்க, கோலமாவு எடுக்கணும். ஆரம்பமே நீங்கள் கோலமாவில் வந்துட்டு பண்ணிக்கிட்டு பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு கலராக நீங்கள் இந்த மாதிரி கற்பூரத்தை உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கலரை போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் வந்து ஒன்று போல் உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகும் நல்லா. இப்போ இதே கலர் நம்மளுக்கு நல்லா டார்க்காக வேணுனாலும் இன்னும் டார்க்காகவும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா க்ரீன் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. பார்க்கறதுக்கே நல்லா க்ரீனிஷாக செம்ம சூப்பராக இருக்குது. இதை திரும்பவும் அழகாக ஒரு பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு இந்த ஆப்பிள் க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாமே ஈரப்பதமாக இருக்குது. இதை மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குங்குமத்தை கரைச்சி அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது லெமன் எல்லோவுக்கு வந்துட்டு நீங்கள் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டார்க் பிங்க் கலருக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பீட்ரூட் அரைச்சி அந்த சாறை எடுத்து அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதிலே டார்க் கலர் வேணும்னா நல்லா டார்க்காக நம்ம கரைச்சி போட்டுக்கலாம், லைட் கலர் வேணும்னா இதிலே வந்துட்டு நம்ம லைட்டாகவும் போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃபைனலாக இது மட்டும் இந்த லெமன் எல்லோ மட்டும் நான் எப்படின்னு சொல்கிறேன். புதுசாக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், ஏன்னா அதில் கலர்ஸ் நிறைய ஒட்டிடுச்சுன்றதுனால. இது லெமன் எல்லோ. இதனால் இந்த கற்பூரத்தை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நிறைய போடணும்னு அவசியமே கிடையாது, ஒரு சின்ன துண்டு போட்டுட்டு இந்த கலரோட இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். நீங்கள் இதுக்கு இந்த லெமன் எல்லோவுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எல்லோ கலருக்கு மஞ்சள் கரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 கலர் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு கலர் கிடைக்கும், அது மாதிரியும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நான் இப்போ எல்லா கலருக்கும் உங்களுக்கு காமிச்சேன்னா போர் அடிச்சிடும். இப்போது இந்த ஈரப்பதமாக இருக்கிற எல்லா கோலமாவையும் வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து உலர வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து காய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே காஞ்சிரும். அதுக்கப்புறம் உதிரியாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அவ்வளோதாங்க, கலர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 கலர் வந்துட்டு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த கலரை வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த காஞ்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம். இந்த கலர்ஸ் தான் நான் ஏற்கனவே ரெடி பண்ணது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் கலர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.